அத்தை அத்தை, டின்னர் ரெடி, வாங்க சாப்பிடலாம். அத்தை என்ன? வாங்க சாப்பிடலாம், உங்களுக்காக எல்லாரும் வெயிட்டிங். அவங்க சாப்பிட்டோம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அத்தை, எவ்வளவு ஆசையா குக் பண்ணிருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, இப்ப வசந்தா வருவா, அவளை சமைக்க சொல்லி நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. போன்னு சொன்னேம்மா. என்ன அத்தை, என்னாச்சு? வசந்தா நம்ம வீட்டு சமையல்காரி தான், ஆனா அவ என்ன மதிக்கிறா. அப்ப அவ சமைச்சு சாப்பிடுறதுன்னு கௌரவம். நீ அவங்களுக்கு பரிமாறு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போ. என்ன அத்தை சொல்றீங்க? நான் உங்களை மதிக்கலன்னு சொல்றீங்களா? அதை ஏன் வாயால வேற சொல்லணுமா? புரியல அத்தை. இன்னைக்கு நேத்து இல்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எல்லாரையும் மதிச்சுதான் நடக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு அத்தை. புதுசா இருக்கா? ஆமாம்மா, ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். லேட்டா சொன்னா புதுசா தான் இருக்கும். சாரி அத்தை, ப்ராமிஸா எனக்கு ஞாபகத்துல இல்ல. எந்த விஷயத்துல நான் உங்களை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டேன் சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன் அத்தை. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. எங்க போற, எங்க வர, எதையுமே சொல்றது இல்ல. உங்க அம்மா அப்பா கிட்ட நெருக்கமா இருக்க, என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிற. என்னைக்காவது ஒரு நாள் பக்கத்துல உட்கார்ந்து மனசார பேசிருப்பியா? அட, பழைய கதையை விடு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாமியாருன்னு மதிச்சு ஏதாவது பேசிருக்கியா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல மாமியார் வராங்கன்னு சொன்ன உடனே தன்னால எந்திரிச்சு நின்னுடுவோம். மனசுல அவ்வளவு பயம், அவ்வளவு பக்தி. நீ என்னடானா செத்தாளா இருக்காளான்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. ஐயோ அத்தை, நான் பேசாத. மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறது இல்லன்னு தெரியும், ஆனா உங்ககிட்ட கேட்டா கூட கிடைக்க மாட்டேங்குதே. எல்லாம் அந்த சுப்புவ சொல்லணும். வரட்டு பேசிக்கிறேன். அத்தை ப்ளீஸ். பேசாதன்னு சொன்னேன். இத்தனை நாள் திரும்பி கூட பார்க்காம இன்னைக்கு சாப்பிட கூப்பிடுற. நாங்க என்ன சோத்துக்கு செத்தா போயிருக்கோம்? மரியாதையே போயிடு, நான் செம டென்ஷன்ல இருக்கேன்.